ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஃப்ரான் தொக்கு, இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணணும். இதில் வந்து ஆனியன் வந்து நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டாக போட்டோன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஆனியன் வந்து நல்லா வெந்து வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளியும் நம்ம வந்து பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு செமி கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். ஸோ தக்காளி வந்து அரைச்சி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணோன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துடும். ஸோ தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம கொஞ்சம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மசாலா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற ஃப்ரான்ஸை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஃப்ரானுக்குள்ளே நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஃப்ரானுக்குள்ளே இறங்கும். ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போடணும். அந்த உப்பு அப்போ தான் ஃப்ரானுக்குள்ளே இறங்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான இறால் தொக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.